அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராஜஸ்தான் மாநிலத்தின் ராஜா கரீபே நவாஸ் அத்தாய ரசூல் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பதாக 2 தொடர்கள் பேசப்பட்டிருக்கின்றது. அத்தொடரை பார்த்துவிட்டு இத்தொடரை பார்க்குமாறு அன்பை வேண்டிக் கொள்கிறேன். சென்ற தொடரில் குதுபுல் ஹிந்த் அத்தாய ரசூல் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தனக்கென்ற ஒரு காமிலை தேடி ஈராக் நாட்டிற்கு வருகின்ற வரைக்கும் நாம் பார்த்திருந்தோம். அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஈராக் நாட்டை வந்தடைந்து அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அழைத்து கேட்டார்கள், இங்கு கராமத்து எனும் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இறைநேசர்கள் யாராவது இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் அவர்கள் எனக்கு காட்டித்தாருங்கள் என்பதாக ஈராக் நாட்டினுடைய மக்களிடத்திலெல்லாம் வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுதோ அந்த மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அக்காலத்தின் குத்துபாகிய அஸ்ஸையிது உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை காட்டிக் கொடுத்தார்கள். உஸ்மானுல் ஹாரூனி நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனித குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் நெய்சாபூரின் தலைநகராகிய ஹாரூன் எனும் மாவட்டத்தில் பிறந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஷேഖைத்தான் அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு அந்த மக்கள் காட்டி கொடுத்தார்கள். தன்னுடைய ஞான குருவை தேடி அடியெடுத்து வைத்தார்கள் அண்ணல் ஹாஜா நாயகம். அவர்களுடைய தவம் புரியக்கூடிய இடத்திற்கு சென்றார்கள். அந்த இடத்தில் அஸ்ஸையிது உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இல்லை. அப்பொழுது அங்குள்ளவர்களிடத்தில் விசாரித்த பொழுது அவர்கள் பகதாதில் உள்ள ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பள்ளிவாயலில் இருக்கிறார்கள் என்று செய்தி கிடைத்தவுடன் பகதாதை நோக்கி, ஈராக் நாட்டினுடைய தலைநகராகிய பகதாதை நோக்கி அடியெடுத்து வைத்தார்கள் அண்ணல் ஹாஜா நாயகம். அப்பொழுது அந்த பள்ளிவாசலை சென்றடைந்து தன்னுடைய ஞான குருவாகிய அக்காலத்தின் குத்துபாகிய அஸ்ஸையிது உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை சந்தித்து அவர்களுடைய கைகளையும் கால்களையும் முத்தமிட்டு அருள் பரக்கத்தை பெற்று கொண்டார்கள். அப்பொழுது உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வயது 52. அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தங்களுடைய ஞான குருவாகிய உஸ்மானுல் ஹாரூனி நாயகத்தோடு 40 நாட்கள் தங்கியிருந்தார்கள். 41வது நாள் அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அழைத்து கேட்டார்கள். அழைத்து சொன்னார்கள், அண்ணல் ஹாஜா, நீங்கள் வானத்தை பாருங்கள் என்றார்கள். ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வானத்தை பார்த்தார்கள். பின்பு உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். ஹாஜா நாயகம் கண்களையும் மூடிக்கொண்டார்கள். பின்பு கண்களை திறங்கள் என்று சொன்னார்கள். அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவங்களுடைய 2 கண்களையும் திறந்தார்கள். திறந்த பொழுது அஸ்ஸையிது உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்தில் கேட்டார்கள், உனக்கு என்ன தெரிகிறது என்பதாக. அப்பொழுது அருள் பரக்கத்தை பெற்ற அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முதல் இன்று வரை இருக்கக்கூடிய சர்வ சிருஷ்டிகளையும் அதுபோல் இன்றிலிருந்து மறுமை வரைக்கும் வர இருக்கக்கூடிய சர்வ சிருஷ்டிகளையும் சர்வ படைப்புக்களை மஹ்லூகாத்துகள் அனைத்தையும் நான் காண்கிறேன் என்று பதிலளித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். தன் ஞான குருவோடு 40 நாட்கள் தங்கியிருந்ததின் பாக்கியம் பாருங்கள். அப்பொழுது உஸ்மானுல் ஹாரூனி நாயகம் சொன்னார்கள், மகனே, உனது காரியம் முடிந்து விட்டது. நீ என்னை விட பல அந்தஸ்துக்களில் உயர்ந்து விட்டீர்கள். இருந்த போதிலும் நீங்கள் என்னோடு சில காலங்கள் இருக்க வேண்டும் என்று அஸ்ஸையிது உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பணித்தார்கள்.
அண்ணல் ஹாஜா நாயகம் உஸ்மானுல் ஹாரூனி நாயகத்தோடு இருந்து வரக்கூடிய காலகட்டம். அப்பொழுது புனித ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அசையது உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தனது அருமை சிஷியராகிய அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அழைத்து கொண்டு ஹஜ்ஜினுடைய பயணத்தில் செல்கிறார்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்காவை நோக்கி பயணிக்கிறார்கள். அப்பொழுது பல கராமாத்துக்கள், பல அற்புதங்கள் நிகழ்ந்தன. விரிவை அஞ்சி நான் சுருக்கிக் கொள்கிறேன். ஏன் ஹாஜா நாயகத்தினுடைய முழு வரலாற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்ஷா அல்லாஹ் வேறொரு தலைப்பில் அண்ணல் ஹாஜா நாயகம் காட்டிய அற்புதங்களை எல்லாம் நாம் பேசுவோம். அப்பொழுது திரு மக்காவுக்கு சென்று அங்கு உள்ள அனைத்து இபாதத்துக்கள் முடித்துவிட்டு குருவும் சிஷியரும் அருள் நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உறங்கக்கூடிய திரு மதீனாவை நோக்கி பயணித்தார்கள். மதீனாவை சென்றடைந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய பள்ளிவாயிலை சென்றடைந்தார்கள். நாயகத்தினுடைய ரவுலா ஷரீஃபாவிற்கு முன்பதாக இருவரும் வந்தார்கள். அந்த அறைக்குள் முதலாவதாக மகான் அசையது உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சென்றார்கள். அதனைத் தொடர்ந்துதான் அண்ணல் ஹாஜா நாயகம் பின்னால் வந்தார்கள். ஒரு ஷேഖோடு ஒரு முரீது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அண்ணல் ஹாஜா நாயகம் எவ்வாறு நமக்கு படித்து தருகிறார்கள். உஸ்மானுல் ஹாரூனி நாயகம் முதலில் சலாம் சொன்னார்கள். இரண்டாவதாக அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சலாம் உரைத்த பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய புனிதம் வாய்ந்த ரவுலா ஷரீஃபாவினுள் வைத்து ரவுலா ஷரீஃபாவினில் இருந்து வஅலைக்குமுஸ்ஸலாம் யா குதுபல் ஹிந்த், இந்தியாவினுடைய குதுபே உங்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இவ்வாறு பதில் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்பொழுது இருந்துதான் அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு குதுபுல் ஹிந்த் என்கின்ற சிறப்பு பட்டம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. குதுபுல் ஹிந்த் என்கின்ற சிறப்பு பெயரை பட்டத்தை சூட்டியவர்கள் எஜமான் கண்களெல்லாம் காண துடிக்கின்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஹஜ்ஜினுடைய எல்லா கடமைகள் எல்லாம் முடித்துவிட்டு அண்ணல் ஹாஜா நாயகமும் அவர்களுடைய ஞான குரு உஸ்மானுல் ஹாரூனி நாயகமும் ஈராக் வந்தடைகிறார்கள். ஈராக் வந்தடைந்து சுமார் 20 வருடங்களும் 6 மாதங்களும் அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தங்களுடைய ஞான குருவாகிய சையது உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களோடு இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் உஸ்மானுல் ஹாரூனி நாயகம் ஞான தீர்ச்சை பைஅத்து பெற்றார்கள், பையத்து கொடுத்தார்கள். அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பைஅத்து பெற்று ஈராக்கை விட்டு வெளியேறி ஈராக்கினுடைய தலைநகராகிய பகதாதை நோக்கி பயணித்தார்கள். பகதாதை வந்தடைந்தார்கள். பகதாதினுடைய பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய வலிகக்கரசர் குத்துபுல் அக்தாப் சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிரில் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னாருடைய அருள் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் எமது குற்றம் குறைகளையும் எமது ஹாஜாத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றுவானாக. குற்றம் குறைகளை மறைத்து எமது தேவையை நிறைவேற்றுவானாக. புனிதம் வாய்ந்த குத்துபுல் அக்தாப் நாயகத்தினுடைய ரவுலா ஷரீஃபாவிற்குள் வந்து சுமார் 5 மாதங்களும் 7 நாட்களும் அங்கேயே தங்கியிருந்தார்கள். அங்கு தங்கியிருந்து எஜமானுடைய அருள் பரக்கத்தை பெற்றுக்கொண்ட குத்துபுல் ஹிந்த் அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அங்கிருந்து வெளியாகி காடுகளிலும் கரைகளிலும் நாடு நாடாக காடு காடாக திரிகிறார்கள், பயணம் செய்கிறார்கள். அப்பொழுது அவர்களோடு அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு ஒருவரும் அவரோடு இருந்தார்கள். அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் காட்டிலுள்ள இலைகளையும் குலைகளையும் குளத்து நீரையும் குடித்து வாழ்ந்தார்கள். பல நாட்கள் பட்டினியாகவும் இருப்பார்கள்.
அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அதிகமாக நோன்பு நோட்பார்கள். அது மாத்திரமா ஒரு நாளில் 2 தடவைகள் குர்ஆனை ஓதக்கூடிய வலிமை அவர்களுக்கு இருந்தது. இரவில் ஒரு முறை, பகலில் ஒரு முறை. அது மாத்திரமா இஷாவுக்கு எடுத்த வுதுவுடன் சுபஹு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராகவும் அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றிருந்தால் எந்த அளவுக்கு இபாதத்துடைய விடயத்தில் அவர்கள் தன்னிலை மறந்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய 4வது தொடரை நாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம். எவ்வாறு அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அருள் நிறைந்த வரலாற்றை நீங்கள் கேட்டீர்களோ அதுபோல் இந்த நல்ல தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அருள் பரக்கத்தை பெறக்கூடிய நட்பாக்கியம் பெற்றவர்களில் அல்லாஹ் எம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.